ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆன் ரீடிங் ஹைக்கூ இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா எலிசபெத் சீரல் லேம்ப். இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஹைக்கூ கவிதைகள் எழுதுறதுல இவங்க ரொம்ப ஃபேமஸ். இவங்க 1971 அப்போ த ஹைக்கூ சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவுடைய பிரசிடென்டா சர்வ் பண்ணியிருக்காங்க. ரேமண்ட் ரோசலிப் இவங்கள த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் அமெரிக்கன் ஹைக்கூ அப்படின்னு புகழ்ந்திருக்காங்க. ஆன் ரீடிங் ஹைக்கூ இந்த போயம் 1974 அப்போ ஹைக்கூ வெஸ்ட் அப்படிங்கிற ஜேர்னல்ல வால்யூம் 7ல பப்ளிஷ் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹைக்கூனா என்னன்னு பார்க்கலாம். A traditional form of Japanese poetry தான் நம்ம ஹைக்கூன்னு சொல்வோம். ஹைக்கூ கவிதைகள் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். யூஸ்வலி ஜஸ்ட் 3 லைன்ஸ் தான் இருக்கும். எந்த ஒரு ரைமிங் ஸ்கீமும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹைக்கூ கவிதைகள் மெயினா நேச்சரை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். பொதுவா இயற்கையில நடக்கிற ஏதாச்சும் ஒரு மொமெண்ட, ஒரு சிங்கிள் சீனை தான் ஹைக்கூ கவிதை மூலமா சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தவளை தண்ணிக்குள்ள குதிக்கிறது, ஆர் இலை உதிர்றது, அப்படி இல்லைன்னா மின்னல் அடிக்கிறது, ஆர் மழை பெய்யறது, இல்லைன்னா பறவை பறக்கிறது, ஆர் ஸ்னோ ஃபிளேக் மெல்ட் ஆகுறது. இந்த மாதிரி நேச்சர்ல நடக்கிற ஏதாச்சும் ஒரு சிங்கிள் சீனை தான் ஹைக்கூ கவிதை மூலமா சொல்லியிருப்பாங்க. ஹைக்கூ ரீடர்ஸ் ஆகிய நம்ம அந்த 3 லைன்ஸ்ல, அந்த ஹைக்கூ கவிதையில நேச்சர்ல நடக்கிற எந்த விஷயத்த சொல்லியிருக்காங்களோ அதை ஜஸ்ட் ரீட் பண்ணாம அதை நம்ம மைண்ட்ல இமேஜின் பண்ணி அந்த சீனை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட், மட்சுவோ பாஷோ அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் பொயட் இருக்கிறாங்க. இவங்கள தான் த ஃபாதர் ஆஃப் ஹைக்கூவா கன்சிடர் பண்றாங்க. இவங்களுடைய ஃபேமஸான ஹைக்கூ கவிதை இதுதான். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பழைய குளம் இருக்குது, அந்த குளத்துக்குள்ள ஒரு தவளை குதிக்குது, அதனால ஸ்பிளாஷ்னு வாட்டர் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவுதான் இந்த கவிதையே. இதை நம்ம ஜஸ்ட் வேர்ட்ஸா ரீட் பண்ணாம அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஒரு அழகான பழைய குளம் இருந்துச்சு, அந்த குளம் அமைதியா இருந்துச்சு. சடனா பச்சை கலர்ல கியூட்டா ஒரு தவளை அந்த குளத்துக்குள்ள குதிச்சுது, அதனால தண்ணி தெரிச்சுது, தண்ணியோடைய சவுண்டு ஸ்பிளாஷ்னு கேட்டுச்சு அப்படின்னு இயற்கையில நடக்கிற அந்த சீனை நம்ம நம்மளுடைய மைண்ட்ல ரீக்ரியேட் பண்ணணும். அந்த பியூட்டியை நம்ம ஃபீல் பண்ணணும். அதுலதான் ஹைக்கூ கவிதையுடைய அழகே இருக்குது. இப்ப நம்ம ஆன் ரீடிங் ஹைக்கூ இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இந்த போயம்ல எலிசபெத் சீரல் லேம்ப் நம்ம ஹைக்கூ போயம்ஸ எப்படி ரீட் பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா ஹைக்கூ போயம்ஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும்ல. பொதுவா 3 லைன்ஸ் தானே இருக்கும். ஸோ ஹைக்கூ ரைட்டர்ஸ் அவங்க மைண்ட்ல இருக்கிற சீனை பேப்பர்ல கொண்டு வர்றதுக்கு பயங்கரமான எஃபோர்ட் போடுவாங்க. பயங்கர அட்டென்ஷனோட ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களுடைய வேர்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹைக்கூ ரீடர்ஸ் ஆகிய நம்மளும் அதே அளவுக்கு ஈக்குவலான அட்டென்ஷன் அண்ட் எஃபோர்ட் போட்டு அந்த ஹைக்கூ கவிதைகளை ரீட் பண்ணணும். அப்பந்தான் ஹைக்கூ ரைட்டர்ஸ் வேர்ட்ஸால டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சீனை நம்மளுடைய மைண்ட்ல ரீக்ரியேட் பண்ணி அந்த நேச்சருடைய பியூட்டியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஹைக்கூடைய சக்சஸ் ரைட்டர்ஸ் அண்ட் ரீடர்ஸோடைய ஈக்குவல் அட்டென்ஷன் அண்ட் எஃபோர்ட்ல தான் இருக்குது. இப்போ நம்ம போயட் என்ன சொல்றாங்கன்னா, ஹைக்கூ கவிதைகளை என்ஜாய் பண்ணணும்னா பேஜ்ல இருக்கிற வேர்ட்ஸை மட்டும் பார்த்து ரீட் பண்ணா பத்தாது. ஹைக்கூவே பிசிக்கல் சென்சேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஹைக்கூ ரைட்டர் அந்த பேஜ்ல எந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை நம்மளுடைய மைண்ட்ல ரீக்ரியேட் பண்ணி இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மழை பெய்யறத ஹைக்கூல டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா மழை பெய்யறத பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்கும், அங்க எப்படியெல்லாம் சவுண்டு கேட்டிருக்கும், அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது எப்படி ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். அப்பந்தான் நம்மளால ஹைக்கூ கவிதையை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபேமஸான ஜாப்பனீஸ் ஹைக்கூ ரைட்டர் பாஷோ தவளை குளத்துக்குள்ள குதிச்சதுன்னு ஒரு ஹைக்கூ எழுதியிருந்தாங்கல்ல, அதை மென்ஷன் பண்ணி இப்போ நம்ம போயட் என்ன சொல்றாங்கன்னா, ஹைக்கூ ரீடர்ஸுக்கு தைரியம் வேணுமா? எதுக்குன்னா தவளை குளத்துக்குள்ள குதிச்சதுன்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏத்துக்கிடுறதுக்கு தைரியம் வேணுமா? ஹைக்கூ ரீடர்ஸ் ஓவரா திங்க் பண்ணக்கூடாது, அனலைஸ் பண்ணக்கூடாது. ஹைக்கூல எந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு இமேஜின் பண்ணி அந்த சீனை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா
நம்ம மைண்ட் தான் சும்மாவே இருக்காதே. ஓவர் திங்கிங்ல பிஹெச்டி பண்ணவங்களாச்சே நம்ம. தவளை குளத்துக்குள்ள குதிச்சுதுன்னு சொன்னா நம்ம என்னெல்லாம் யோசிப்போம். ஒருவேளை தவளை யாருக்கோ பயப்படுதோ, அதனால தான் எஸ்கேப் ஆகுதோ? அப்படி இல்லனா தவளை இன்செக்யூரா ஃபீல் பண்ணுதா? யாருக்கிட்டயுமே தன்னுடைய ஃபேஸ காமிக்க புடிக்காம தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுதா? அப்படி இல்லனா தவளை பசியோட இருக்குதோ, ஃபுட் தேடி தண்ணிக்குள்ள குதிச்சிருக்குமோ? அப்படி இல்லனா தவளை தண்ணிக்குள்ள குதிச்சது அதோடைய ஃப்ரீடத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதா? இந்த ரைட்டர் என்னதான் சொல்ல வாராரு? எதுக்காக தவளை தண்ணிக்குள்ள குதிச்சதுன்னு எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பயங்கரமா ஓவர் திங்க் பண்ணுவோம்ல, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஹைக்கூவை பொறுத்த வரைக்கும் ரைட்டர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே இமேஜின் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறது தான் இந்த போயம் மூலமா நம்மளுடைய பொயட் சொல்றாங்க. ஆன் ரீடிங் ஹைக்கூ, ஹைக்கூ கவிதைகளை எப்படி ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணணும்ங்கிறது தான் இந்த போயம் மூலமா நம்மளுடைய பொயட் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த போயமுடைய எஸ்ஸேஸ் அண்ட் எம்சிக்யூஸ் நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.